2024 ஐபிஎல் தொடரின் 49வது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி மாபெரும் வெற்றியை பதிவு செய்தது பஞ்சாப் கிங்ஸ். தொடர்ந்து 5 முறை சிஎஸ்கே அணியை வீழ்த்தி பஞ்சாப் சாதனை படைத்துள்ளது. இந்த போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி டாஸ் வென்று பந்து வீச்சை தேர்வு செய்தது. அது பந்து வீச்சிலும் பேட்டிங்கிலும் அந்த அணிக்கு சாதகமாக அமைந்தது. சிஎஸ்கே அணி முதலில் பேட்டிங் செய்த போதும் மிடில் ஓவர்களில் விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. ருத்துராஜ் கெய்க்வாட் 62 ரன்களும், ரஹானே 29 ரன்களும், சமீர் ரிஸ்வி 21 ரன்களும், மோயின் அலி 15 ரன்களும், தோனி 14 ரன்களும் எடுத்தனர். 20 ஓவர்களில் சிஎஸ்கே அணி 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 162 ரன்கள் மட்டுமே எடுத்தது. பஞ்சாப் அணியில் சுழற்று பந்து வீச்சாளர்கள் ஹர்ப்ரீத் பிராரர் 4 ஓவர்களில் 17 ரன்கள் கொடுத்து 2 விக்கெட்டுகள் வீழ்த்தியிருந்தார். ராகுல் சாகர் 4 ஓவர்களில் 16 ரன்கள் கொடுத்து 2 விக்கெட்டுகள் வீழ்த்தியிருந்தார். அடுத்து 163 ரன்களை சேசிங் செய்த பஞ்சாப் கிங்ஸ் அணி ஜானி பேஸ்ட்ரோ 46, ரெய்லி ரூசோ 43, ஷசான் சிங் 25, சாம் கரன் 26 ரன்கள் குவித்து தங்கள் அணியில் வெற்றிக்கு காரணமாக இருந்தனர். பஞ்சாப் கிங்ஸ் அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பெரிய வெற்றியை பெற்றது. ஐபிஎல் தொடரில் அதிக வெற்றிகளை குவித்த அணி சிஎஸ்கே. இந்த அணியை வீழ்த்துவதை ஒவ்வொரு அணியும் முக்கிய மைல்கல்லாக பார்த்து வருகின்றனர். அந்த வகையில் பஞ்சாப் கிங்ஸ் பெரிய சாதனை ஒன்றை படைத்துள்ளது. சிஎஸ்கே அணிக்கு எதிரான தங்களின் கடைசி 4 போட்டிகளில் வெற்றி பெற்று இருந்த பஞ்சாப் கிங்ஸ் அணி தற்போது 5வது போட்டியிலும் வெற்றி பெற்று புதிய சாதனையை படைத்தது. இதற்கு முன் மும்பை இந்தியன்ஸ் அணி மட்டுமே சிஎஸ்கே அணியை தொடர்ந்து 5 முறை வீழ்த்தியிருந்தது. தற்போது அந்த சாதனையை பஞ்சாப் கிங்ஸ் அணியும் பகிர்ந்து கொண்டது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.